Hello friends, இந்த வீடியோல வந்து எப்படி பூரி மசால் பண்றதுதாங்க பார்க்க போறோம். நான் கொஞ்சம் சிம்பிளா ஃபாஸ்டா எப்படி பண்ணலாம்ங்கற மாதிரி வீடியோஸ் தான் நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதுல வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல வந்து ஒரு 5-6 உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலை வந்து எடுத்துறலாம். நாம இல்லைனா வேக வச்சிட்டு கூட நீங்க தோல் எடுக்கலாம். நான் எடுத்துட்டு நான் போட்டுட்டேன். கொஞ்சம் உப்பையும் மஞ்சள்தூளையும் போட்டு வேக வச்சிரலாங்க. அது வேகற டைம்ல நம்ம சைடுல இன்னொரு வேலையும் நமக்கு வந்து கூடவே பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை இருக்கு பாத்தீங்களா? அதை எடுத்து மிக்ஸில அரைச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் யூசுவலாவே அந்த மாவு கொஞ்சம் வச்சிருப்பேன் பொடி. நிறைய கிரேவில வந்து தண்ணியா போயிடுச்சுன்னா நம்ம கடைசில ஆட் பண்றதுக்காக. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு நான் கொஞ்சம் கடலைப்பருப்பு எக்ஸ்ட்ராவாவே போட்டுருக்கேங்க. கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டும் வரும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ங்கறதுனால. இஞ்சியும் பூண்டும் நல்லா பொடி பொடியா சாப் பண்ணி வச்சிருந்தேன். அது கூட 3 பச்சை மிளகாய். நீங்க இன்னும் வேணாலும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் காரமா இருந்தா தான் நல்லா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா 2 வந்து பெரிய வெங்காயங்க. நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிட்டேன். ரொம்ப தின்னா கட் பண்ணக்கூடாது. இங்க பாத்தீங்கனாலே கொஞ்சம் தெரியும். நல்லா கொஞ்சம் பெருசா இருக்கணும். அப்புறம் மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது உதுத்தி போட்டுருங்க. இல்லனா ஃப்ரை ஆகும்போது ஈவனாவே இருக்காது. எப்பவுமே வந்து பொட்டேட்டோ மசாலா ஒரு சீக்ரெட் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் கட் பண்றது. ரொம்ப தின்னா கட் பண்ணிட்டோம்னா அது கிரேவி மாதிரி ஆயிரும். கொஞ்சம் பெருசா கட் பண்ணனும். அப்புறம் ஃப்ரை வந்து இமிடியேட்டா ஃப்ரை பண்ணா ஒரு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணா போதும். ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. அப்ப அது நல்லாவே இருக்காது. ஒரு 2-3 தடவை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சிருக்க கடலை மாவையும் ஊத்திரணுங்க. அதாவது பொட்டுக்கடலை மாவை தான் நான் சொல்றேன். அது கூட கொஞ்சம் தண்ணியும் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற டைம்ல நம்ம வெந்திருக்கோம் பாத்தீங்களா அந்த பொட்டேட்டோ அதை எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டுட்டா சூப்பரா இருக்குங்க. கூட வந்து கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை பொடியை வந்து அரைச்சு அது போடுங்க. அதே மாதிரி ரொம்ப பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணா அந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்துரும். இதுல 3 விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கணுங்க. நிறைய தண்ணி ஊத்தக்கூடாது. வெங்காயம் 2-3 தடவை ஃப்ரை பண்ணோனே நம்ம வந்து கடலை மாவு ஊத்திரணும். அது ஏன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் வெங்காயம் ரொம்ப வணங்காம கடிக்கும்போது நல்லா இருக்கும். ஹோட்டல் மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப ஸ்மாஷ் பண்ணிர கூடாதுங்க. கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் வந்துரும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும்.